இது ட்ரெடிஷ்னல் அது தசா புக்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லுங்க, ஜாதகம் சொல்லுங்க. என்ன இது அஷ்டகர்க்க பாயிண்ட்ஸா? இல்ல, அது அது வேற இருக்கு. இது அஷ்டகவர்க்கா இதான் டேபிள். இது வந்து 1 அண்ட் வந்து மேஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சன், மூன், மார்ஸ், லக்னா. ஓகே, ரெண்டு டோட்டல் பாயிண்ட். ஓகே, இல்ல அது வேற இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல என்னன்னு செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். கரெக்டா தெரியாம ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரிடிக்ஷன்லாம் கொடுத்த வேற புரிஞ்சுங்களா? அதுக்காக எது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எதுன்னு தெரியல. என்ன டோட்டல்னு கொடுத்துருக்கான். 1 to 12 கொடுத்ததுனால இது வந்து கரெக்ட். மேஷத்துல 29 லக்னா. இது லக்னாங்க சார்ட் பார்க்கலாம். ஓகே, 29 30. ஒரு நிமிஷம். எல்லாத்துக்குமே 1 to 3 வந்துச்சுனாக்கா மேஷன் வராது. நீங்க இல்ல இது கொடுங்க. இல்ல, ஓகே எந்தெந்த ஹவுஸ்க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி சார்ட் 37 26 26 26 24 32 32 ஓகே 35 சார்ட் போடுங்க. மக்கர் லக்னா எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் மூன் Mercury. Sun. One, two, three, four, five, six, seven. தசாபுக்தி என்ன இருக்கு பாருங்க. தசாபுக்தி நட்சத்திர மகாதேசம் கேட்டு இப்போ 2023 to மார்ச். தசால புக்தி வரும். தசா லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன வரும்? தசா புக்தி அந்தரா புக்தியா அக்யூரேட்டா பாக்குறதுக்கு. 23 அப்புறம் 23 to 41 is Mars Dasha. Mars Dasha alle for running 23 அப்புறம் ஓடுங்க. மார்ச்ல 3 ஆன பிறகு நெக்ஸ்ட் இது இந்த ராகு. இப்போ இது 25 வரைக்கும் ராகு இப்போ ஓடிட்டு இருக்குது. ராகு 22 வரைக்கும் இல்ல, இதெல்லாம் எண்டிங் டேட் இல்ல சார். இங்க நீங்க
ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும். இல்ல இல்ல இதெல்லாம் எண்டிங் டேட். டேட் ஷோன் ஆர் தசா எண்டிங் டேட்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் 20 இப்போ ஓடிட்டு இருக்கிறது வந்து ராகு பேக் போங்க 25 வரைக்கும். பேக் போகும்போது இங்க மார்ச் வந்து 23யோட முடிஞ்சு போச்சு. அந்த மார்ச்னுடைய லாஸ்ட் இது. இப்போ ராகு தசை நீங்க. ஆமா பாருங்க, மார்ச் 3 வந்து 23ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ராகு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எண்ட் ஆக போறது 25 வரைக்கும். இப்ப ராகு ஓடுது. ஓகே. இன்னும் அந்த இது டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வருது அந்தர் புக் எல்லாம் இது வேண்டாம் வேண்டாம் போதும். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வருது 17/9. ஓகே ஓகே. இது ரெண்டு மட்டும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ அஸ்ட்ராலஜி, ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி பார்த்துருக்கோம். இதுக்கு நவாம்ச சார்ட் வேணும். 7th 8th 9th 10th லார்ட் வேண்டாம் விடுங்க. 7th 8th 9th 10th லார்ட். ஓகே ஓகே. இது மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஹவ் எக்ஸ்டென்ட் இட் ஒர்க்ஸ். ஓகே. ஏன்னா இதுக்கப்புறம் கேபி போட்டோம்னா நம்ம பக்காவாக பண்ணலாம். இது வரைக்கும் ஸோ நியூமராலஜி பிரகாரம் என்ன பார்த்தோம்? நம்பர் 17 பீப்புள் சார் காலைல ஒரு மூட்ல இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மூட்ல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு மூட்ல இருப்பாங்க. காலைல எதை எடுத்தாலும் செய்யணும்னு சொல்லுவாரு, மத்தியானம் பார்க்கலாம், சாயந்தரத்துக்கு நாளைக்கு பண்ணலாம், இந்த மாதிரி பிளான் போடுவார். ஓகே. அப்புறம் வேற ஒருத்தருக்கு ஷூரிட்டி போடுறது, டாக்குமெண்ட் சைன் பண்ற விஷயத்துல உஷாரா இருக்கணும். போட்டாக்கா மாட்டிக்குவாரு. ஓகே. ஆமா நியூமராலஜி. எஸ். யாருக்காவது போட்டு மாட்டின்னு இருக்கீங்களா? இல்ல. ஓகே உஷாரா இருங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் வரும். இந்த 2 பாயிண்ட் இருக்கு. தேர்டு இப்போ லக்னம், மகர லக்னம் பீப்புள்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் பர்சன். சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க, ஐடில் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே. ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் பர்சன், சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4th ஹவுஸ்ல இருக்கு, கேந்திரஸ்தானத்துல இருக்கு. பட் நீச்சமா இருக்கு. இங்க சனி நீச்சம், இங்க உச்சம், நீச்சமா இருக்கு. பட் குரு பாக்குது, வீனஸும் பாக்குது. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இந்த வீட்டுக்கு அதிபதி சனி இல்லையா? வேற யார் இந்த வீட்டை பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகம் எல்லாம் பாக்குது. இது கேது, புதா அண்ட் மார்ஸ் பாக்குதா? ஸோ 5th house ஆஸ்பெக்ட்ல 7th 8th 9th 10th சாட்ரன் அவர் வீட்டையே பாக்குறாரு. ஏன்னா சாட்ரன் வந்து 3 and 10 ஆஸ்பெக்ட் பார்த்தோம், மார்ஸ் 4 and 8, ஜூபிட்டர் 5 and 9 இல்லையா? இந்த ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு நிமிஷம். இப்ப லக்னத்தை யார் யார் பாக்குறாங்கன்னு பார்க்கணும். லக்னத்தை பாக்குறது வந்துட்டு சனி பாக்குது, 7th 8th 9th 10th. சாட்ரன் பாக்குதா? ஓகேவா? சாட்ரன் பாக்குது. வேற யார் பாக்குறது அப்படின்னு பார்த்தா 7th house யாரும் பார்க்கல, 8th ஹவுஸ்ல இருக்கு, சன் இங்க இருக்கு. ஜூபிட்டர் சாட்ரனை பாக்குது, வீனஸை பாக்குது, சாட்ரன் லக்னத்தை பாக்குது. ஓகே. ஸோ இங்க இன்வால்விங் பிளானட்ஸ் ஆர் சாட்ரன், ஜூபிட்டர் அண்ட் வீனஸ். இது 50%, இது 100%. ஓகே. ஸோ பேசிக்கலி இது வந்து சரராசி பீப்புள்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் பர்சன். சரனா மோபிள், சும்மா இருக்க மாட்டாரு, நான் பண்ணிட்டே இருப்பார், ஐட்ல இருக்க மாட்டார். சனி ஆஸ்பெக்ட் பண்றதுனால அந்த கேரக்டர் தாசி பண்ணும். சரி, அவரது அவுட்லுக்கிங் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்ன் டாக்ஸ் அபவுட் ப்ளூயிஷ் ஆர் பிளாக் கலர், நாட் சோ பிரைட்டா இருக்க மாட்டார். ஓகே. சரி, அந்த கிரகம் இருக்கு 4th ஹவுஸ்ல இருக்கு, நீச்சமா இருக்கு. அது ஆஸ்பெக்ட் பண்றது யாரு? ஜூபிட்டர் அண்ட் வீனஸ். ஜூபிட்டர் இவருக்கு நியூட்ரல், வீனஸ் இஸ் தி யோகா இருக்கா. எப்படி? இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 10th ஹவுஸ்க்கு அதிபதி வீனஸ், 5th வீனஸ், 10th வீனஸ். So 1 4 7 10 houses are Kendrasthana. 5 and 10 are the 5 and 9 are the Trikonasthana. இது ரெண்டு பவர்ஃபுல் ஹவுசஸ். ஓகே. அப்போ 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன்
இவருக்கு ஹைலி ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலையும் திரிகோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் வரதுனாலே அந்த வீடு இவருக்கு யோகக்காரகன் சுக்கிரன், யோகத்தை செய்யறவர் சுக்கிரன். சோ சுக்கிரன் என்னன்னாக்கா சுகங்கள், இவர் கஷ்டப்படலன்னா கூட ப்ராப்ளம் வந்தா கூட எப்பதோ ஒண்ணா உன்னை காப்பாத்திட்டு போயிடும். என்ன எப்படியோ பொழிச்சுக்குவாரு. ஓகே ஓகே, ஏன்னா சுக்கிரன் அவருக்கு யோகக்காரகன், நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, 10ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. ஓகே சரி. பேசிக்கலி ஒரு கேரக்டர் என்ன இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா சாட்டர்ன் நீச்சமாயிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், போலாமா டைம் பாஸ் பண்ணுவார். இனிஷியேட்டிவ் இந்த டைம்க்கு இங்க இருக்கணும்னா டக்குன்னு போய் சேர்றதுக்கு அவருக்கு ஆவாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் இழுக்கும். ஓகே, போக விடாது. பிகாஸ் சாட்டர்ன் லக்னாதிபதி நீச்சமானதுனால ப்ராப்ளம் வரும். சரி, பேச்சு, செகண்ட் ஆஃப் ஸ்டாக் ஸ்பீச், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை மார்ஸ் பாக்குது, புதன் பாக்குது, கேத்து பாக்குது, ஜூபிட்டர் பாக்குது. எப்படி 7ஆம் வீட்டு கிரகங்கள் எல்லாம் பார்க்குமா? ஸோ கேத்து பாக்குது, புதன் பாக்குது, செவ்வாய் பார்க்குது. அப்புறம் குரு வந்து என்ன பார்த்தோம், 5th and 9th ஆஸ்பெக்ட், 1 2 3 4 5, 1 2 3 4 5, 5th ஹவுஸ் பாக்குதா ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட் இருக்கா? ஸோ ராகு இருக்கிறதுனால ராகு பெருசா கொடுப்பான், கேத்து ரொம்ப குறைச்சிடுவான். ஸோ குடும்பம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, ஃபேமிலி பெருசா இருக்கும். அப்புறம் சாட்டர்ன் இந்த வீட்டுக்கும் அதிபதியா வருதுனால இஸ் சப்போஸ் டு டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கேத்து பாக்குறதுனால ரொம்ப பொலைட்டா பேசுவாரு, கோவம் வந்தா எக்கச்சக்கமா திட்டிடுவார். ரொம்ப பொலைட் பர்சன், ரொம்ப நல்லா பேசுவார். அவர் கோவம் பீக்குக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா திட்டுவார். ஏன்னாக்கா கேத்து வந்து பேச்சை கெடுத்துரும். கேத்து போல் கெடுப்பான் இல்லை, ராகு போல் கொடுப்பான் இல்லைன்னு சொல்லுவான். ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேத்து போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவான். ஸோ பேச்சை கெடுத்து விட்டுரும். அப்புறம் மார்ஸ் அந்த வீட்டில் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி அப்போ தங்கச்சி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ திஸ் அபவுட் திஸ் ஹவுஸ். ஓகே, இந்த வீட்டை வந்துட்டு வேற எந்த கிரகங்களும் பார்க்கல. சரி, 3rd ஹவுஸ், அண்ணன் தம்பி அப்போ தங்கச்சி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், சந்திரன் இருக்கு, சூரியன் பார்க்கு. சூரியன் வந்து இவருக்கு 8th லார்ட், செல்ஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் மோர், அண்ட் 7th லார்ட். ஸோ இவருக்கு அவ்வளோ பெனிஃபிட் ரிசல்ட்ஸ் அந்த இடத்துல இருந்து வராது. இட் இஸ் அப் டு தி மார்க். அது மட்டும் இல்லாமல் இது நியூட்ரல் ஹவுஸாக இருக்கிறதுனால அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்காது. 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால, லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 4ஆம் வீடு லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ் எல்லாம். அம்மாவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கோக்காரு கமாண்டிங் ஆனாலும் அவங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா லக்னா லார்ட் சிட்டிங் இன் 4th. புரிஞ்சுங்களா? அதை குரு பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது. அதனால வீடு, வண்டி, அம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எப்படியாவது அவருக்கு நல்லது கூடி வந்துட்டே இருக்கும். அது மூலமா அவர் வாழ்க்கை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். 5th house talks about spiritual support. எந்த கடவுளை வழிபடலாம்? சனி அதிபதி, சனி மகாத்மா கோயிலுக்கு போகலாம். சுக்கிரன், ஏன்னா யோகக்காரக்கன் சுக்கிரன் 5 10க்கு அதிபதி. அதனால அம்மன் கோயிலுக்கு போறதுனால ஒரு ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வேலை விஷயத்துல ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். அம்மன் கோயிலுக்கு ப்ராப்ளம்னா நேரம் அம்மன் கோயில ஒரு 1/2 hour உட்காந்துட்டு வாங்க, இம்மிடியேட் ரிலீஃப் கிடைக்கும். என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இந்த விட ஹெல்த் ப்ராப்ளம் சொல்றேன் இல்லையா? ஓகே, அது கூட நீங்க ராசியும் கம்பேர் பண்ணிக்கணும். பார்க்கும்போது ராசி பவர்ஃபுல் ஒர்க் ஆகுதா, லக்னா பவர்ஃபுல் ஒர்க் ஆகுதா? இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் இங்க இருக்கு, ஆஸ்பெக்டிங் 2nd house. லக்னத்தை வேற யார் பாக்குறது, வெறும் சாட்டர்ன் தான் பாக்குறது, பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இவருக்கு த்ரோட் ஏரியா மோர் கேர் டு பி டேக்கன். வயிறு தொந்தரவு கொடுக்கும், தள்ளும் வரும், முட்டி நோவு, கை கால் நோவு, ஜாயிண்ட் பெயின் வரும். இந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியா ஈ மஸ்ட் டேக் மோர் கேர். ஏன் அப்படின்னா 6th house புதன் டாக்ஸ் அபவுட் நர்வ். இது நேச்சுரல் ஜோடியாக் பிரகாரம் ஹெட், ஃபேஸ், த்ரோட் ப்ராப்ளம் வரணும். சாட்டர்ன் வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி. ஓகே, புதன் குஜா இது பார்க்கறதுனால ஈ மஸ்ட் 7th 8th லார்ட். இந்த வீட்டுக்கு அதிபதி புதன்றனால நர்வ் ரிலேட்டட், அண்ட் சாட்டர்ன் பார்க்கறதுனால போன் ரிலேட்டட். சாட்டர்ன் டாக்ஸ் அபவுட் போன் ரிலேட்டட். இந்த வீட்டில் சாட்டர்ன் இருக்கு, பார்க்குறவரை இங்க இருக்கிறதுனால ஹெட் ரிலேட்டட்.
அண்ட் ஸ்டமக் ரிலேட்டட். ஏன்னா அது இந்த வீட்டை பார்க்குது. இந்த ஏரியால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த ஏரியால ப்ராப்ளம் வரும். அப்புறம் சாட்ரான், இது 11ஆம் வீட்டு அதிபதி மார்ஸ். இவருக்கு சரராசிக்கு மார்ஸ் இஸ் தி பாதகாதிபதி, பாதைகள் கொடுப்பவன். ஏன்னா சரராசிக்கு 11ஆம் வீடு பாதைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்திர ராசிக்கு 9th லார்ட் இஸ் பாதகா, ரிஷப ராசிக்கு 7th லார்ட் இஸ் பாதகா. ஸோ 11ஆம் வீடுன்னு பாக்குறப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 6th லார்டுக்கு கூட இருக்கிறதுனால செஸ்ட் ஏரியா ஆல்சோ மோட்டிவேட் டெக்னிக். புரிஞ்சுங்களா? தீஸ் ஆல் தி ஹெல்த் ஏரியா யூ மஸ்ட் டேக் மோர் கேர். இவருக்கு எப்படிப்பட்ட வைஃப் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்களும் பாப்புலாரிட்டி இஷ்டப்படுவாங்க. ராசிலன்னு பார்க்கும்போது ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க, ஜனசம்பர்க்கம் ஜாஸ்தி இஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வைஃபா கிடைப்பாங்க. அது என்னன்னாக்கா, லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டுல புதனோ சுக்கிரனோ இருந்தால் தே ஆர் டுவெல் நேச்சர் பர்சன். புரிஞ்சுங்களா? அது இல்லை அப்படின்னா இல்ல. லக்னத்துல 7ஆம் வீட்டுல ஒன்றும் இல்லை, சந்திரன் 7ஆம் வீட்டுல இருக்கு. ஓகே, பேசிக்கலி இவர் வந்து குரு பார்வை வர்றதுனால அந்த அளவுக்கு மோசமான ஆளா இருக்க மாட்டார். ஓகே, போவாருன்றதை விட அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு லைஃப்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டு செகண்ட் ஒய்ஃப் கிட்ட போய் 2 பேர் சண்டை கிண்டை இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. லைஃப் ஓடும். எப்போ கல்யாணம் நடந்திருக்கும்? கல்யாணம் பாக்குறப்ப லக்னால எடுப்பாருங்க சார். கல்யாணம் பண்ணிக்காமே விட்டுருக்கலாம். கல்யாணம் சொல்றேன் கேளுங்க. ஏன் சொல்றேன்? லக்னாதிபதி நீச்சமா, சோ பிசிக்கலி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் வருமா? ஆச்சுங்களா? 7th ஹவுஸ் 3 வந்துச்சா, பட் குரு பார்வை பார்க்கறதுனால கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கா? புரிஞ்சுங்களா? இந்த காம்பினேஷன் எல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது இந்த வீட்டை பத்தி அப்படின்னா, குரு வந்துட்டு லக்னாதிபதியை பாக்குது. இவரு இன் டைம்ல அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா கண்டிப்பா கல்யாணம் இருக்கும். இதுக்கான இனிஷியேட்டிவ்ல எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, செல்ஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். குடும்பத்துல கோஆபரேஷன் இல்ல, செல்ஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தாதான் வராது. அந்த டைம்ல அந்த கிரகத்தை நீங்க எனர்ஜைஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்புகள் தேறி வரும். வாய்ப்பை என்கேஜ் பண்ணிக்கிறது நம்ம வேலை, அது பண்ணல அப்படின்னா ஆகாது. நான் அடமண்டா வேணாம் அப்படின்னாக்கா, புரிஞ்சுங்களா, நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஒரு 10 கேஸ் வரும், அதுல 1 2 பார்த்து கல்யாணத்துக்கு போடணும். பண்ணல அப்படின்னா, புரிஞ்சுங்களா? அதனால எதையும் நம்ம 100% அந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரகம் இவருடைய 3rd ஹவுஸ் வீக்கா இருந்து, ஜூபிட்டர் வீக்கா இருந்து, ஏன்னாக்கா 3rd ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் கேப்பபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். லக்னாதிபதி நீச்சமாயி, ரோகாதிபதி லக்னத்துல இருந்து, பாதகாதிபதி கனெக்ட் ஆச்சுன்னா இவர் கல்யாணம் பண்ணி முடியாது. உடம்பும் சரியில்லை, அந்த மாதிரி காம்பினேஷன் வந்தா ரோகாதிபதி இல்ல, வாய்ப்புகள் வரும். அதை என்கேஜ் பண்றதோ விடுறதோ அவரும் சேர்ந்து. புரிஞ்சுங்களா? 8வது வீட்டுல மார்ஸ் இருக்குதாக்கா, ஆக்சிடென்ட்ஸ், சும்மா அடிபடுறது, சும்மா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். உஷாரா இருக்கணும். ஓகே, 9th ஹவுஸ் டாக்ஸ் ஆஃப் ஃபாதர் ரொம்ப கணக்கு போடுறாரு இருப்பாரு, உஷாரா இருப்பாரு. 10th ஹவுஸ் ப்ரொஃபஷன், என்ன வேலை செய்யலாம். சாட்டர்ன் இன்வால்வ் ஆகுது, வீனஸ் இன்வால்வ் ஆகுது, ஜூபிட்டர் இன்வால்வ் ஆகுது. டெக்னிக்கல் ரிலேட்டட் செட் ஆகும். வீனஸ்னா அட்ராக்டிவ் ஐட்டம்ஸ், ஜனங்க அட்ராக்ட் பண்ற ஐட்டம்ஸ். குரு வந்து தனவந்திரி, மெடிக்கல் ரிலேட்டட், இந்த மாதிரி ஃபீல்டுகள் இவரை தேடி. புரிஞ்சுங்களா? அப்புறம் 11th ஹவுஸ் ஃபைனான்ஸ், அதான் பாதன்னு சொன்னா இல்லைங்களா. அண்ணன் இருந்தாலும் அண்ணனாலையும் ப்ராப்ளம் இருக்கும், அக்காவாலையும் ப்ராப்ளம் இருக்கும், காசு விஷயத்துலயும் ப்ராப்ளம் இருக்கும். ஃபைனான்சியலி யூ வில் நாட் சோ மச் ஹாப்பி ஆல்வேஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி கொஞ்சம் நீச்சமாயிடுச்சா, ஒரு ப்ராப்பரா என்கேஜ் பண்ண போக மாட்டார். ப்ரொஃபஷனலி ஒரு செய்யற இடம்லாம் வந்துட்டு சர்வீஸ் தாரிசி இருக்குமே தவிர ப்ராஃபிட் தாசி இருக்காரு. அந்த மாதிரி இடத்துல போய் பாட்டி வர, ஏன்னா இவர் நீச்சமா இருக்குல்ல, குரு இன்வால்வ் ஆயிடுச்சு இல்ல, இந்த மாதிரி சூழல்ல கொடுக்கும். பண்ணனா பெட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல, குரு வருது, நியூட்ரல் ரிசல்ட் கிடைக்கும்.
இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இது வெறும் இதை மட்டும் வச்சு சொல்லிட்டு இருக்குமே தவிர தசா பத்தி பார்க்கல, அஸ்வர்கா பார்க்கல, ஷெட்பலா பார்க்கல, அப்புறம் கேபிஏ பார்க்கல. இது உங்களுக்கு ஒரு 55% கிடைக்கும், அவ்வளவுதான், நாட் 100%. சரி, அஷ்டகோர்கால பார்க்கலாம் இவர் யாரு அப்படின்னு. லக்னம் என்ன? சந்திரா விட லக்னம் பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒர்க் வைஸ் இஸ் ஓகே. சொன்ன இல்லைங்களா, ரெஸ்ட்லெஸ் பர்சன் வில் டூ குட். வேற எந்த ஹவுஸ்ல ஜாஸ்தி பாயிண்ட் இருக்கு? 37 ஒன்று இருக்கு, 33 ஒன்று இருக்கு. இது 6th ஹவுஸ், இது 8th ஹவுஸ். புரிஞ்சுங்களா? இஸ் கேப்பபிள், என்ன ஒர்க் கொடுத்தாலும் செய்வாரு, டிசிப்ளின் இருப்பாரு, கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாரு, உஷாரா இருப்பாரு. இந்த 2 ஹவுஸும் அவருக்கு எடுக்கும். அதனால அவர் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டேங்குன்னு கஷ்டம். புரிஞ்சுங்களா? ஃபேமிலி எப்படி இருக்கும்? இவர் தான் பாத்துக்கணும். அண்ணன் தம்பி எப்படி இருக்கும்? இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அம்மா, பிள்ளைங்க ஓரளவு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இவர் தான் அவங்கள ரெடி பண்ணும். ஹெல்த் அவ்வளோ ஃபேவரா இருக்காது. ஒய்ஃப் இவர் தான் டாமினேட் பண்ணுவார் வீட்டினுடைய. இவர்கிட்ட தாசி பொறுப்பு இருக்கும். 8ஆம் வீட்டில் தாசி பாயிண்ட்ஸ் வரக்கூடாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சிடென்ட்ஸு, விழுறது, அடிபடுறது, இதெல்லாம் வரும். இங்கே தெரிஞ்சிடும். 9th ஹவுஸ் ஃபாதர், நோ இவர் தான் இவரை கேர் எடுத்துக்க வேண்டிய சூழல் வரும். ப்ரொஃபஷன் ஓகே, எவ்வளோ சம்பாதிக்கிறார், அது செலவுக்கே சரியா இருக்கும். புரிஞ்சுங்களா? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனா 10,000 ரூபாய் சரியான செலவு காத்துட்டு இருக்கும். இதுல கம்மி இருந்து இதுல ஜாஸ்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ வில் கம் அப் சம் ஆஃப். ஓகே, 12th house 24. ஓகே, இப்படி பார்த்த உடனே நீங்க அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிடலாம். மழையை திறந்து சொல்ல முடியும். என்ன புரியுதுன்னா, கொடுக்கணும் அப்படின்னாக்கா